கைஸ் நான் உங்கள்கிட்ட லைவ் ப்ரூஃபோடே சொல்கிறேன் எப்படி ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு. இது வந்து மே மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, ஓகேவா? ஸோ என்ன பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கங்கிற எல்லா ப்ளூ பிரிண்ட்டுமே அப்படியே சொல்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் பாருங்களேன், இந்த மாதிரி தான் அவங்க பெல்லி ஃபெட்னா இருந்துச்சு, ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணுறப்போ ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நான் அவங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பண்ணால் டெய்லி ஸ்டெப்ஸ் நடந்தாங்க. இங்கே பாருங்கள், டெய்லி 5000 ஸ்டெப்ஸ் வந்து கண்டிப்பாக நடந்துருவாங்க. ரொம்ப கன்சிஸ்டண்டாக நடந்துருப்பாங்க பாருங்கள். 5K ஸ்டெப்ஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணாங்க, சரியா? ஸோ அந்த டயட்டையும் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டயட்டையும் ரொம்ப கஷ்டமான கொடுக்கல. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ் பண்ண வச்சேன். ஃபஸ்ட்டு வந்து நான் டீடாக்ஸ் ட்ரிங்க் மாதிரி கொடுத்து அவங்க பாடியை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண வச்சேன், ஓகேவா? ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டயட்டில் பேசிக்காக கொண்டு வந்தேன். லைக் ரைஸு, சோயா சங்க்ஸு, சப்பாத்தி, சோயா சங்க்ஸ், சன்னா, இந்த மாதிரி பேசிக் ஸ்டெப்ஸ் கொண்டு வந்தனால அவங்களால ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடிஞ்சிச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், இப்போ கன்சிஸ்டன்ட் அமைச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி அமைச்சிட்டு இருந்தாங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா வெயிட்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், அவங்க டெய்லியுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணான்னு வச்சு ஒரு டிக்கு போடுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அவங்க டிசிப்ளினாக இருந்தாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம்னா இங்கே பாருங்கள், டயட் டீனா என்னன்னா டயட்டு, ஈனா எக்ஸசைஸ். டயட் பண்ணாமல் ஒரு டிக்கு, எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா ஒரு டிக்கு, ஓகேவா? எக்ஸசைஸ் பண்ணலாம் தப்பு போட்டிருக்காங்க, டயட் அன்றைக்கி ஃபாலோ பண்ணல, எக்ஸசைஸ். ஸோ அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த ஃப்ளோ வரவே கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் ஸ்டில் பாருங்களேன், பாய்ஸ் எல்லாமே இது எடுத்தது என்ன தெரியுமா? அது என்னைக்கு தெரியுமா? அது டேட் வர மாட்டேங்குது. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இது பண்ணி ஆக்சுவலி மே மந்த் தான். ஸோ டயட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வச்சுக்கிட்டாங்க. அப்பப்போ சாலட்ஸு அண்ட் முக்கியமான விஷயம்னா ட்ராக்கிங் தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ட்ராக்கிங் பண்ண கற்றுக்கிட்டாங்க. எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கிறாங்க, எவ்வளோ ஃபேட், எவ்வளோ காப்ஸ். பிகாஸ் நீங்கள் ட்ராக் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஈஸியாக நீங்கள் உங்கள் டயட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறப்போ அவங்களுக்கு தெரியும். ஓகே, நம்ம இன்றைக்கி இது அதிகமாக சாப்பிட்ருக்கோம், இது கம்மியாக சாப்பிட்ருக்கோம், ஓகே நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். அப்போ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன், மேம் நீங்கள் ப்ரோட்டீன் தப்பாக எடுத்துருக்கீங்க, இப்போ பாருங்கள் எதனா தப்பாக எடுத்துருக்கீங்க, நீங்கள் ப்ரோட்டீன் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்து இப்படி நீங்கள் கற்றுக்கிறப்ப தாங்க சொன்னால் வெயிட் லாஸே பண்ண முடியும். நீங்கள் ஏன்னா நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா வெயிட்டை குறைக்கணும்னு பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் கற்றுக்க நினைக்கவே மாட்டீங்க. நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஆக்சுவலி என்ன 5K ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸும் பண்ண ஆரம்பிச்சு. சேம் டைம் டயட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் கைஸ், ஓகேங்க? டயட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசிக் ஸ்டெப்ஸே வச்சு ஃபாலோ பண்ணினாலே ஓகே தான். இப்போ நீங்கள் உங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சினா இல்லை பாருங்க, வடனா சாப்பிட்டு பார்த்து சிரிச்சிட்டு வடனா சாப்பிட்ருக்காங்க. பட் என்னன்னா அவங்க வந்து அதை பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. சேம் டைம் எவ்வளோ கேலரிஸ் எடுக்கிறாங்க எல்லாமே கற்றுப்பாங்க, சரிங்களா? அண்ட் கொஞ்சம் நாளே பார்த்தீங்கன்னா பெல்லி ஃபேட் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சூப்பராக குறைஞ்சிச்சு. ஆக்சுவலி நிறைய பேர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது பார்க்க ஃபேக் மாதிரி இருக்குது, வேறு யாரோ பர்சன் நீ போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் நான் கூட அப்படியே லைவாக காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் கைஸ், ஓகேங்களா? ட்ராக்கிங் தெரியும். அண்ட் தென் அவங்க வெயிட்டுமே கரெக்டாக மெஷர் பண்ணி அனுப்புவாங்க. அண்ட் ஒர்க் அவுட்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க் அவுட்ஸ், அந்த மாதிரி ஹோம் ஒர்க் அவுட்ஸ் தான் இது. ஆக்சுவலி அவங்களோட ரிவ்யூ தான் இது. ஸோ அதையுமே லைவாக இருக்குது. அண்ட் ஒர்க் அவுட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோம் ஒர்க் அவுட்ஸ் தான் கைஸ். நீங்கள் பார்த்துங்க, எல்லாமே ஹோம் ஒர்க் அவுட்ஸ். இந்த மாதிரி பேசிக்கான ஸ்டெப்ஸ் வச்சு தான் கைஸ் நீங்கள் பண்ணணுமே. அதை விட்டுட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணிங்கன்னா உங்களால் மெயின்டைனே பண்ண முடியாது, ஓகேவா? முக்கியமான விஷயம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இவங்க பாருங்கள், கம்ப்ளீட்டாக பெல்லி பட வச்சிட்டாங்க பாருங்க. அவங்க தான் நான் வந்து உங்கள்கிட்ட லைவாக காமிச்சிருக்கேன். ஜூன் மாதம் கிட்டத்தட்ட 1.5 மாதம் 2 மாதத்துலேயே நல்லாவே குறைஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோ தாங்க இஸ் மேட்ரு, புரியுதுங்களா? அண்ட் மெயினாக என்னென்னா வந்து அவங்க இன்ச்சில் தான் நிறையா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா 79 kgs இருந்தாங்க. அப்புறம் 77, 76, 75, 75, 74, அப்புறம் 72. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து 2 மந்த்ஸ் தான். 2 மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெயிட் குறைச்சிங்க பாருங்கள். கைஸ் நான் மட்டும் அப்படி லைவாக காமிச்சிட்ருக்கேன். நான் டேட் கூட பார்த்துக்கேன், ஜூலை. ஸோ அவங்க அப்டவுன் பாருங்கள் 91 இருந்துச்சு. அப்படியே நீங்கள் அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்தீங்கன்னா இப்போ 78 வந்துச்சு பாருங்கள். 78, 91, 79 கிட்ட 13 கிட்டத்தட்ட 5 இன்ச்சு குறைச்சிருக்காங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் வீடியோவில், ஐயோ சொல்கிறதெல்லாம் வந்து பொய் அப்படின்னு நினைக்கிறேன். லைவாக நான் என்ன பண்ணுறவங்களோ அதை மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அவங்க அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், சரிங்களா? டயட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஹெல்த்தியாக உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் வெயிட்டை குறைக்க முக்கியமே இல்லை, அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இப்படி ஸ்லோவாக குறைக்கணும். அதை விட்டு மாதம் 10 கிலோ குறைச்சிங்க அப்படின்னா மறுபடியும் வெயிட் ஏறிடும். ஸோ சொல்லிட்டேன். ஸோ எல்லாமே ரொம்ப நன்றி. ஆக்சுவலி எதுக்காக சொன்னேன் அப்படின்னா டயட் வந்து இந்த மாதிரி ஈஸியாக வச்சு பண்ணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அண்ட் டயட் நிறைய விஷயம் ப்ரொஃபைலும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.